ஹாய் ஒருவன் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம கொடுத்த லாஸ்ட் மினிட் கொஸ்டின் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மினிட் கொஸ்டின் அதே மாதிரி தான் இருக்குது எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ தைரியமாக நீங்கள் படிச்சிங்கன்னா 55 என்ன 60 கூட எடுக்கலாம், பட் 55 தான் ஓவராக சொல்ல முடியாது. ஸோ இருந்தாலுமே இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து புக் பேக் படிச்சுட்டு போங்க, 13 மார்க் பக்கம் எடுக்கலாம். ஸோ 2 மார்க்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த கொஸ்டின் பேப்பர் எதுனா ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர், இதே மாதிரி நாளைக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு தான், சரிங்களா? ஸோ இதே மாதிரி வரும். அண்ட் லாஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கை படிச்சுங்க. லாஸ்ட் லெசன் 2 மார்க் 3 மார்க் படிக்கணுமான்னு கேட்டால் சும்மா ஒரு டச்சப் வச்சுக்கோங்க. அது என்ன மாதிரி டச்சப்னா, படிக்கலனாலும் பரவாயில்ல, என்னெல்லாம் படிக்கணுங்கிறது நான் ஒரு 70க்கு 70 எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 16வது கொஸ்டின் பாருங்கள், யூசஸ் ஆஃப் போலாரிட்டி. யூனிட் 7ல் நான் 6 கொஸ்டின் சொன்னேன், அதில் ஒரு எல்லாமே நீங்கள் வந்து படிங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட்டு 2 மார்க்கு, கிர்ச்சோஃப் ஃபர்ஸ்ட் லா ஒன்று வந்திருக்கு, குவாலிட்டி ஃபேக்டர் வந்திருக்கு, கொரோனா டிஸ்சார்ஜ் வந்திருக்கு, 5th லெசனில் ஒன்று வந்திருக்கு. பாருங்கள் 1, 2, 5, 8 படித்தாலே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் லெசனில் கொரோனா டிஸ்சார்ஜ் 1, 2, 5ல் வந்துருச்சு. 8th லெசனில் எதுவும் கேட்கலை. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 5, 8 தானே, 2ல் கிர்ச்சாஃப் லா 3 மார்க் எழுத முடியுது. நான் சும்மா இம்பார்ட்டன்ஸ் நம்ம போடுறது படித்தாலும் எல்லாமே எழுதலாம். ஓகே ரைட். அடுத்தது 3 மார்க் பாருங்கள், பவர் இன் எலக்ட்ரிக் சர்க்யூட், எக்ஸ்பிரஷன் ஃபார் பவர். அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம், 2வது லெசனில் இருக்குது புக். ஸோ பேரல் பிளேட் கெப்பாசிட்டர், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் பேரல் பிளேட் கெப்பாசிட்டர். ஸோ ஃபஸ்ட் லெசனு. அதுக்கப்புறம் கேவலோமீட்டர், டப்மீட்டர், எஃப் அண்ட் ஆர். நீங்கள் வோல்ட்மீட்டரும் பாருங்கள், லா ஆஃப் ஃபோட்டோடிக் எஃபெக்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டான் பாருங்கள், அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோட்டோ செல் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டி ப்ரோக்லி ஈக்குவேஷன் பாருங்கள். nth போர் ரேடியஸ் 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. டி மார்கன் தியரம் நாளைக்கு கன்ஃபார்மாக வரும். நைக்கிள் ப்ரிசம் பார்த்துக்கோங்க, ப்ரூஸ்டர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க 6th லெசனில். இந்த மாதிரி பல்வேறு விதமான கொஸ்டின்ஸ் நம்ம சொன்னதாக வந்திருக்கு. வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர், சைக்ளோட்ரான் ரெண்டுமே நாளைக்கு வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. 2ல் ஏதோ ஒன்றும் படிச்சிருங்க. மெட்டீரியல் ஆஃப் ப்ரிசம் இது நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து பொட்டன்ஷியோமீட்டர், மிரர் ஈக்குவேஷன், லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. பொட்டன்ஷியோமீட்டரும் கேட்பாங்க. ஹாஃப் வே ரெக்டிஃபயர், ஃபுல் வே ரெக்டிஃபயர் ரெண்டுமே படிச்சுக்கோங்க 10வது லெசனில். அப்புறம் ஓரியன்டேஷன் ஆஃப் காயில், இந்த கொஸ்டின் வேறு விதமாக கேட்பாங்க. புக் பேக்கில் எடுத்து பாருங்கள், நிறைய பேர் பார்க்குறதே கிடையாது. புக் பேக்கில் மேத்தமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம், அப்படின்னு கேட்கலாம். ஃபோட்டோ எமிசிவ் செல், மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் ஃபார்ம், டைப்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, எமிஷன் ஸ்பெக்ட்ரா படிச்சிருங்க. ஜே தாம்சன், போர் nth ரேடியஸ், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நம்மளுடைய ரேடியேட்டிவ் லா, ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் படிச்சிங்கன்னா 9th லெசன் கவர் ஆயிரும். ஸோ ஆக மொத்தம் நம்ம கொஸ்டின் எல்லாமே அது கடைசி நிமிஷத்தில் போட்ட கொஸ்டின் கூட எல்லாமே வந்திருக்கு. ஸோ தயவு செய்து கோ த்ரூ பண்ணுங்கள், கட்டாயமாக நல்ல மார்க் கிடைக்கும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இல்லைங்க. ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துட்டேன் நேற்று இருக்க வீடியோவில், அதுதான் வந்திருக்கு ப்ராப்ளம்ஸும். ரேடியேஷன் ஆஃப் வேவ்லென்த் இந்த சம் ரொம்ப ஈஸி, ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ஸ் சம்மில் கொடுத்துருக்குறோம். என்னன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ் பேஸ் பண்ணி சம்ஸு 4th லெசன். ஸோ நீங்கள் என்னென்னா இப்போ நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்தது எல்லாமே பாருங்கள், அதுவே போதுமானது. தேங்க்யூ. 11th லெசன் பொறுத்த வரைக்கும் எதுவும் படிக்க வேண்டாம். ரோபோட்டிக்ஸை உங்களால் முடிஞ்சால் புக் பேக்கில் 4 கேள்வி நான் மார்க் பண்ணி தருங்க, அந்த 70க்கு 70 வீடியோவில் இருக்குது. முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க, அதனால் எந்த பாதிப்பு வராது. தேங்க்யூ.